பங்காளி பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நான் இருந்த கட்சி, அந்த கட்சியினுடைய மாநில இளைஞணி செயலாளராக, கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக, ஒருங்கிணைந்த கடலூர் மாவட்ட செயலாளராக, கட்சியினுடைய இணை பொதுச்செயலாளராக இருந்த ஒட்டுமொத்த கட்சியை வழிநடத்தியவனாக, மருத்துவர் அன்புமணி ராமதாஸை அரசியலுக்கு கொண்டு வந்தவராக, நான் பார்த்து பார்த்து உழைத்து உழைத்து வளர்த்த அந்த கட்சி இன்றைக்கு அப்பா மகன் சண்டையில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே இன்றைக்கு எப்படி பேசுகிறார்கள், எப்படி எழுதுகிறார்கள், எப்படி பத்திரிகையில் விமர்சனம் வைக்கப்படுகிறது என்று நினைத்து நான் வருத்தப்படுவதை தவிர என்னால் வேறொன்றும் செய்ய முடியவில்லை. ஆதலால் இன்றைக்கு அந்த உறவுகள் கூட இங்க பல பேர் அந்த கட்சியிலிருந்து விலகி சேர்ந்ததாக அறிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கொஞ்சம் பழைய பாசம், எங்க ஐயா சின்னையா கோச்சிக்க கூடாதுங்கிறதால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் என்று இப்போது கூட சிவகங்கையிலே 5000 பேரோடு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர்கள், தென் மாவட்ட நிர்வாகிகள் இணைய இருக்கிறாங்க, தேதி வாங்கி இருக்கிறாங்க.